வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ யோகாவில் வந்து உட்கார்ந்து செய்யக்கூடிய ஆசனங்கள் நிறையா இருக்குது. அதுமாதிரி நின்று செய்யக்கூடியது, படுத்து செய்யக்கூடியது, அதுமாதிரி ஒவ்வொரு இதுலையும் செய்யலாம். முக்கியமாக உட்கார்ந்து செய்கிறதுல வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இடுப்பு கீழே கால்களை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியும் அப்படின்னு அதுக்கான பயிற்சியும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ என்னென்னா உட்கார்ந்த நிலையில் ஆளாமல் அசையாமல் கஷ்டப்படாமல் உட்காரணும். எவ்வளோ நேரம் உட்கார முடியும் சாதாரணமாக? இப்போ சாப்பிட்றது கூட நம்ம உட்கார்றது கிடையாது. கால்லாம் வலிக்கும், உடனே பொசிஷன் மாற்றிடுவோம். அது வராமல் இருக்கிறதுக்கு சில இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ உட்கார்ந்தபடி செய்கிறதுல ஆசனத்தில் பத்மாசனம்னு பேர். உட்கார்ந்து செய்கிற ஆசனங்கள்லாம் அதாவது இருப்பு நிலை. ஆசனம்னாலே ஒரு இருப்பு நிலைன்னு அர்த்தம். அதில் வந்து டவுன் பண்ணுறது, பஜனை பண்ணுறது, இதெல்லாம் எல்லாமே செய்யலாம். மெடிடேஷன் சொல்கிறேன் இல்லையா, அது செய்கிறதுக்கு அது ஆடாமல் அசையாமல் உட்காரணும்னா பத்மாசனம் ஒரு முக்கியமானது. அது எப்படி செய்யணுங்கிறத பின்னாடி நான் செஞ்சு காட்டுறேன். பத்மாசனம் செய்யும்போது நம்ம இடுப்பு எலும்பு, அதில் தொடர்புடைய நரம்புகள், தசைகள், தசை நார்கள் எல்லாமே வலுவடையும். இடுப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு மேலே இப்போ 40, 50 வயசுலலாம் வந்து கீழே விழுந்தாங்கன்னா உடனே இடுப்பு உடஞ்சிருது. அந்த காலத்துலலாம் வந்து 80 வயசு இந்த கீழே விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை வராது. இதை சுளுக்கு பிடிக்குது, வலிக்குது அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா படக்குன்னு எலும்பு போட உடஞ்சி போகுது. காரணம் அதுக்கான மூவ்மெண்ட்டு கொடுக்காத அது வந்து ஸ்ட்ரென்த்து போயிடுது. அந்த பலம் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து அப்படியே ஃப்ரெஜைலாக, அதாவது கீழே விழுந்தால் உடஞ்சி நொறுக்கி உடையிற மாதிரி ஒரு பொசிஷன் வந்துடுது. அதை வராமல் இருக்கிறதுக்கு, தப்பிக்கிறதுக்கு இந்த பத்மாசனங்கிறது ரொம்ப நமக்கு உதவும். அதை நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அதை நீங்கள் டெய்லி செய்யுங்க. இதுக்காக நீங்கள் டைம் கூட ஒதுக்க வேண்டியதில்லை. இதுக்கு நேரங்காலமே கிடையாது. வீட்டில் வந்து டிவி பார்க்குறீங்களா, நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா, கீழே உட்காருங்க. உட்காந்து அதே பொசிஷனில் உட்காந்து படித்து பாருங்கள். கொஞ்சம் நேரம் படம் பாருங்கள். படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த டைம் போஸ் தெரியாது இல்லையா, அந்த வலி கூட தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, தானாகவே கால் அதுக்கு பழகும். சரிங்களா? அதனால் ஆனால் எதையும் செய்யும்போது கொஞ்சம் ரெகுலராக செய்யணும், ஸ்லோவாக செய்யுங்க. இதான் பத்மாசனம் போடுறதுக்கு என்னென்ன செஞ்சால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, வாழ்க வளமுடன்.